இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கிற சைட் என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதோட மெக்கானிசம்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவரால் இதில் வந்து 2 ஹைபோதிசிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொபோஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா கெமிக்கல் கப்ளிங் ஹைபோதிசிஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹைபோதிசிஸ். ரெண்டாவது ஹைபோதிசிஸ் என்ன அப்படின்னா கீமாஸ்மாட்டிக் ஹைபோதிசிஸ் அப்படின்னு 2 ஹைபோதிசிஸை ப்ரொபோஸ் பண்றாங்க. கீமாஸ்மாட்டிக் ஹைபோதிசிஸ். இந்த ஹைபோதிசிஸ் வந்து யார் ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா பீட்டர் மிச்சல் அப்படிங்கிறது வந்து 1961 வந்து என்ன பண்றாரு ப்ரொபோஸ் பண்றாரு. இதுதான் வந்து வைட்லி அக்செப்டபிள் மாடல். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா ETCல வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுல்ல. ஸோ த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரான் த்ரூ ரெஸ்பிரேட்டரி செயின்ஸ் இஸ் எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் ஆஃப் ATP. ETCல வந்து எவ்வளவு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ATP சிந்தசிஸ் ஆகும் அப்படிங்கறத தான் என்ன பண்றாரு இவரு ப்ரொபோஸ் பண்றாரு. அதோட வந்து ATP வந்து தன்னால ஃபார்ம் ஆகிறது கிடையாது. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் ADPயும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டையும் யூட்டிலைஸ் பண்ணி தான் வந்து என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ப்ரொபோஸ் பண்றாரு. ஸோ இது கிட்டத்தட்ட எப்படி பண்ணோம்னா வைல்ட் அக்செப்டபிள் மாடல். இதுக்கு என்ன கான்செப்ட் சொல்றாங்க அப்படின்னா புரோட்டான் கிரேடியன்ட் மெக்கானிக்ஸ். தட் மீன்ஸ் ஸோ இப்போ வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியால இப்போ நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மைட்டோகாண்ட்ரியால வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கும், இன்னர் சர்ஃபேஸ், இன்டர்மீடியட் ஸ்பேஸ், தென் எல்லாம் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டான் அயன்ஸோ ஹைட்ராக்சில் அயன்ஸோ என்ன ஆகாது பாஸ் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் இம்பெர்மியபிள் நேச்சர். இந்த ஹைட்ரஜன் அயன்ஸும் ஹைட்ராக்சில் அயன்ஸும் என்ன ஆகாது இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் வந்து என்ன ஆகாது உள்ள கிராஸ் ஆகியே போகாது. ஸோ இந்த டிரான்ஸ்லோகேஷன் ப்ராசஸ் எப்ப இந்த புரோட்டான்ஸ் வந்து டிரான்ஸ்லோகேட் ஆகுதோ இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைனை கிராஸ் ஆகுதோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த எலக்ட்ரான் கிரேடியன்ட் வந்து ஃபிளக்சுவேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த புரோட்டான் வந்து எப்போ பம்ப் ஆகுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஆர் புரோட்டான் கிரேடியன்ட் வந்து என்ன ஆகும் ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ அதை வச்சுதான் என்ன ஆகுது ATP சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இவர் ப்ரொபோஸ் பண்ற தேரியில வந்து பார்த்தா பண்ணோம்னா இந்த ATP சிந்தசிஸ்க்கு வந்து ஒரு என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாரு. அதுதான் வந்து என்னன்னா ஆல்ரெடி பார்த்தோம் காம்ப்ளெக்ஸ் ஃபைல்ல இருக்கக்கூடிய ATP சிந்தேஸ் என்சைம். ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டோம் காம்ப்ளெக்ஸ் ஃபைல்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ண அப்படின்னா புரோட்டான் கிரேடியன்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளா ஆக்ட் பண்ணி ATP சிந்தசிஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கீமாஸ்மாட்டிக் ஹைபோதிசிஸை ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ATP வந்து சும்மா ஃபார்ம் ஆகுது இல்லை, எலக்ட்ரான் கிரேடியன்ட் அதாவது ஹைட்ரஜன் அயன்ஸை வச்சு தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்றாங்க. அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபைல்ல இருக்கக்கூடிய அந்த என்சைம் ATP சிந்தேஸ்ங்கிற என்சைம் தான் வந்து இந்த ரியாக்ஷனை வந்து கேரி அவுட் பண்ணுது. அதுக்கு வந்து ரா மெட்டீரியல வந்து ADPயும் பாஸ்போரைட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டையும் எடுத்துக்கிட்டு அது வந்து என்ன ஆகுது ATPயா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் எல்லாம் திருப்பி வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்குள்ள இந்த என்சைம் மூலமா என்னது ATP சிந்தேஸ் வழியா உள்ள போகும். அப்படி உள்ள போகும்போது தான் வந்து என்ன அப்படின்னா ATP சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாங்க. அந்த ப்ரொபோசலை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு மாடலையும் என்ன பண்றாங்க டெவலப் பண்ணி ப்ரூவ் பண்றாங்க. இப்போ இங்க பாருங்க இதான் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் அவுட்டர் மெம்பரைன் இருக்கு, தென் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் இருக்கு. ஸோ ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ், உள்ள இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த இன்னர் மெம்பரைன் ஸ்பேஸ்ல இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ்ல தான் வந்து என்ன பண்ணா ஹைட்ரஜன் அதிகமா இருக்கும்போது ஸோ அது வெளியில இருந்து இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ்ல இருந்து உள்ள இதுக்குள்ள மேட்ரிக்ஸ்க்குள்ள உள்ள போகும்போது தான் ATP சிந்தசிஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த டயக்ராம் போட்டிருக்கு. ஸோ அதை ப்ரூவ் பண்ற மாதிரியே அதுக்கான டயக்ராம் எவிடன்ஸ் தான் வந்து என்ன இருக்கு மாடல் வந்து இங்க இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ETCல வந்து 3 காம்ப்ளெக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ், தேர்ட் காம்ப்ளெக்ஸ், ஃபோர்த் காம்ப்ளெக்ஸ், இந்த 3 காம்ப்ளெக்ஸ்ல இருந்தும் எலக்ட்ரான்ஸ் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து 4 எலக்ட்ரான்ஸ், தென் தேர்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து 4, தென் ஃபோர்த் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து 2. ஸோ மொத்தமா 10 ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ATP சிந்தசிஸ்க்குள்ள உள்ள இன்வால்வ் ஆகும்போது இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் 2.5 ATP. அதாவது 10 ஹைட்ரஜன் அயன்ஸ் இன்ட்ரோ வச்சுன்னா 2.5 ATP வந்து என்ன ஆகுது சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கு. ஸோ இதை அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு மாடல் இருக்கு. அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா ரொட்டேட்டரி மோட்டார் மாடல் ஃபார் ATP ஜெனரேஷன். ஸோ கிட்டத்தட்ட 1961 மிச்சல் ப்ரூவ் பண்ண அந்த கான்செப்ட் வந்து 1964 வந்து போயர் அப்படிங்கிறவர் இந்த மாடலை ப்ரொபோஸ் பண்ணி அந்த ஹைபோதிசிஸ் வந்து என்ன பண்றாரு கன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அவர் சொல்ற ஹைபோதிசிஸ்
பேஸ்ட் அப்பான் அந்த ஹைப்போதிசிஸை வச்சு இவர் எப்படி இந்த மாடல் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த ஏடிபி சிந்தசிஸ்ல வந்து 2 பார்ட் இருக்கு. F0ன்னு ஒரு பார்ட், F1 அப்படிங்கிற ஒரு பார்ட், 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஸோ F0 அண்ட் F1 அப்படிங்கிற 2 பார்ட் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஸோ இந்த F0ங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் வழியா தான் ஹைட்ரஜன், இது வந்து C யூனிட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல இருக்கு. ஸோ இது வழியா ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏடிபி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸா சொல்றாங்க F0. F1 காம்ப்ளெக்ஸ்ங்கிறது என்ன பண்ணோம்னா, இந்த F0வோட அட்டாச் ஆகக்கூடிய இன்னொரு பகுதி தான் வந்து என்ன சொல்றோம் F1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த F1ல என்ன இருக்கு அப்படின்னா 3 விதமான சப்யூனிட்ஸ் இருக்கு. இந்த சென்ட்ரலா ராடா இருக்கக்கூடிய காமா சப்யூனிட், தென் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 6 சப்யூனிட், அது என்னன்னா 3 ஆல்பா சப்யூனிட் அண்ட் 3 பீட்டா சப்யூனிட். ஸோ மொத்தம் இந்த 6 சப்யூனிட், ஆல்பா பீட்டா 6 சப்யூனிட்டும் சென்ட்ரல் ஆக்சிஸா இருக்கக்கூடிய காமா சப்யூனிட்ல வந்து என்ன இருக்கு, அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் இந்த ஹைட்ரஜன்ஸ் இன்ஃப்ளோ ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேல இருக்கக்கூடிய F1 காம்ப்ளெக்ஸ் அப்படியே வந்து என்ன ஆகும், ஒரு ரொட்டேட்டரி மோட்டர் மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ எவ்வளவு ஃபியூல், ஹைட்ரஜன் ஃபியூல் உள்ள போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட்டரி மாடல் மேல இருக்கக்கூடிய அந்த F1 மாடல் வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. அந்த ரொட்டேஷனை வச்சுதான் ஏடிபி ஜென்ரேஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர்ல நமக்கு கிளியரா புரியும். ஸோ அதுக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி எப்படி இருக்கணும்னா, நம்ம இப்போ F0 யூனிட்ல வந்து F0 யூனிட்ல வந்து ஹைட்ரஜன் இன்ஃப்ளோ ஆகும்போது சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ மேல இருக்கக்கூடிய இந்த 6 சப் யூனிட், அதாவது 3 ஆல்பா 3 பீட்டா சப் யூனிட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுல ஒரு 3 விதமான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஓபன் கன்ஃபர்மேஷன் அண்ட் லூஸ் கன்ஃபர்மேஷன் அண்ட் டைட் கன்ஃபர்மேஷன். ஸோ சிம்பிளா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா, ஸோ இப்போ இதுல டயக்ராமேட்டிக்கலா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஓப்பன் கன்ஃபர்மேஷன், லூஸ் கன்ஃபர்மேஷன், டைட் கன்ஃபர்மேஷன். ஸோ எப்போ இந்த ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகுதோ அப்போ வந்து இந்த மேல இருக்கக்கூடிய 6 சப்யூனிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகுது. அப்போ ரொட்டேட் ஆகும்போது அந்த 6 சப்யூனிட் 3 விதமான கன்ஃபர்மேஷன்ல சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த 3 கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த ஓப்பன் கன்ஃபர்மேஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும், பட் ஆனால் நம்ம அதை எண்டா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது லூஸ் கன்ஃபர்மேஷன்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ கீழே ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகும்போது மேல இருக்கக்கூடிய 6 சப்யூனிட் ரொட்டேட் ஆகும். அப்போ வந்து வேற கன்ஃபர்மேஷன் 3 கன்ஃபர்மேஷன்ல வரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லூஸ் கன்ஃபர்மேஷனா வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த லூஸ் கன்ஃபர்மேஷன் அப்போ என்ன ஆகும் பண்ணணும்னா, சிம்பிளா என்ன பண்ணிக்கோங்க பண்ணணும்னா, பாத் ஓப்பன் ஆகிற மாதிரி அமைச்சுக்கலாம் லூஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கன்ஃபர்மேஷன்ல வந்து ஏடிபிக்கு தேவையான ரா மெட்டீரியல், அதாவது ஏடிபி அண்ட் இனார்கானிக் பாஸ்பேட், இந்த ரெண்டும் போய் என்ன ஆகுது, அந்த லூஸ் கன்ஃபர்மேஷன் சைட்ல போய் அட்டாச் ஆகுது. ஸோ அடுத்த ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகும்போது அது என்ன ஆகும், டைட் கன்ஃபர்மேஷனாக மாறும். அந்த டைட் கன்ஃபர்மேஷன் ஆகும்போது அந்த ரா மெட்டீரியல் ஏடிபியும் இனார்கானிக் பாஸ்பேட்டையும் என்ன பண்ணுது, அட்டாச் பண்ணி அது ஏடிபியா மாறுது. ஓகேவா? இதுதான் டைட் கன்ஃபர்மேஷன்ல நடக்கக்கூடியது. ஸோ அடுத்த ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆரம்பிக்கும், இட்ஸ் கோயிங் டு ரொட்டேட். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது ஓப்பன் கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ஏடிபி வந்து ஓப்பன் ஆகி இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ். ஸோ ஏடிபி போய் லூஸ்ல வந்து பைண்ட் ஆகுது, டைட்ல வந்து 2 ஜாயின் ஆகி ஏடிபி ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து ஓப்பன் கன்ஃபர்மேஷன்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, எவ்வளவு ஹைட்ரஜன் இன்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறது வந்து என்ன பண்ணுது, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அவங்க ஏற்கனவே ஹைப்போதிசிஸ் யாரு மிச்சல் 61ல சொன்ன ஹைப்போதிசிஸ் வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, அப்படியே கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது இபிசில எவ்வளவு ஹைட்ரஜன் இன்ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன ஆகும், ஏடிபி சிந்தசிஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த ரொட்டேட்டரி மோட்டார் மாடல் மூலமா என்ன பண்றாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கீமியோஸ்மோட்டிக் ஹைப்போதிசிஸ், தென் அதை ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய இந்த ரொட்டேட்டரி மோட்டார் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல வரக்கூடிய பிறவி குறைபாடு இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ் வந்து என்னென்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. ஸோ நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ தான் வந்து என்னன்னா மோஸ்ட் வல்னரபிள் டார்கெட் ஃபார் தி மியூட்டேஷன். டிஎன்ஏ மியூட்டேஷன், அதாவது நியூக்ளியர் டிஎன்ஏ மியூட்டேஷனை விட இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மியூட்டேஷன் வந்து 10 மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மியூட்டேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ், அதாவது இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனுக்கு தேவையான என்சைம்ஸ் வந்து
இல்லாதனால அது ஒரு இன்ஹெரிட் டிசார்டர்ஸா வரலாம், வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க, லேபர்ஸ் ஹெரிடிட்ரி ஆப்டிக் நியூரோபதி. ஸோ இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மியூட்டேஷனால வரக்கூடிய ஒரு டிசார்டர். ஸோ இந்த டிசார்டருக்கு வந்து என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் லாஸ் ஆஃப் பைலேட்ரல் விஷன். எதனால பண்ணோம்னா, டியூ டு தி நியூரோ ரெட்டினல் ரீஜெனரேஷன். அதாவது ரெட்டினால இருந்து போகக்கூடிய நியூரான்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகும்போது வரக்கூடிய ஒரு டிசார்டர் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மியூட்டேஷனால வரக்கூடியதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் கண்டினியூஷன் நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். பாய்.